ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலையில் வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் இங்கே வர வேண்டாம், உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, இன்னொரு இடத்துல வச்சு உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை நான் கொடுக்குறேன். அவனை கதற கதற கையை உடைச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்து அனுப்பவா? இந்த போலீஸு, கோர்ட்டு, வக்கீல், கலெக்டர், சட்டம் திட்டம்னு போனியாக்க என் தம்பியை நான் இழந்துருவேன். கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவெல்லாம் எங்க தங்குனா, எங்க போனா, என்ன பண்ணா, இதுவுமே புரிய மாட்டேங்குது. மண்டை குழம்புது. சித்தி அவங்க தான் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல சித்தி, அப்புறம் ஏன் ஃபோன் பண்றீங்க? அதுக்காண்டி எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது தர்ஷினி. எனக்கு என்னென்னவோ யோசனை வருது. இல்ல சித்தி, நான் அவங்க இன்டென்ஷனை தப்புன்னு சொல்ல, ஆனா அவங்க என்ன சிச்சுவேஷன் இருக்காங்கன்னே தெரியாம நம்ம ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சித்தி, அவங்களா ஃபோன் அடிப்பாங்க. ரேணுகா சித்தி எங்க? அது ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அங்க போயிருக்காங்க. ஃபோன் பண்ணாங்களா? சித்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சித்தி, நானும் கூட போயிருக்கேன். ஒரு நிமிஷம் உட்காரு, ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. நானும் போய் பார்த்துட்டு வந்து சொல்றத கேளு. அது பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா அதே ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பில்லு விஷயமா பேசணும்னு வர சொன்னாங்க, அதுக்காண்டி பேச போயிருக்காங்க. கேரி நான் சொல்றத கேளு. கேரி இப்ப அவங்க போனாங்கன்னா காது வச்ச மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. நீயும் கூட வெளியில போனா பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாங்க. அதுக்காண்டி தான் அக்கா மட்டும் போயிருக்காங்க. தர்ஷினி உனக்கே தெரியும் எவ்வளவு ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க. அதுக்குதான் இப்படியே எல்லாத்துக்கும் பேசாம போறது சரியா வரல சித்தி. சரி வராதுதான், அது எங்களுக்கும் தெரியும். ஆனா ஜெனி சித்தி சொல்லிட்டு போனதுதான். ஒரு நாளோ 2 நாளோ, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். இவங்கெல்லாம் தீர்த்து விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து தலைவலி எதுவுமே கிடையாது. 2 பேருக்கும் தான் சொல்றேன், புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்பா கதிரே, என்னப்பா செய்ய சொல்ற? அம்மாவை வீட்டில் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பேச முடியல, தேவையில்லாத நான் பேசிக்கிட்டு இருக்குப்பா. அதுக்காகத்தான் உன் கூட அனுப்பி வச்சிருக்கேன். போய் பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு வா போ. சரி வை. என்னவாம்ண்ணே? என்னையே அனுப்புனீங்கன்னு கதிர் கோவப்படுறேன். அவனும்ப்பா சில விஷயங்களை எடுத்தான் கவுத்தவன் பண்ணி போடுறேன். அதனால தான் அம்மாவை அவனையே வெளியே அனுப்பி வச்சேன். மாமா காஃபி. ஏமா நீ ஏன் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா ராத்திரிலாம் தூங்காம வெளியே உட்காந்துக்கிட்டேம்மா, நிம்மதியாக அப்புறம் தூங்க வேண்டியதானே? நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம்லாம். மாமா மாமா தர்ஷன் நம்ம பக்கம் தானே மாமா முடிவெடுப்பான். அவனுக்கு வேற வழியே இல்லை. எங்கிட்ட சித்திரம் நம்ம காலில் தான் வந்து விழுகணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாத. சரி மாமா. அன்பு, அன்பு, தங்கம், தங்கம் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அக்கா என்னாச்சு தங்கம்? சொல்லு, என்னாச்சு? சொல்லு அன்பு, சொல்லுங்க, அழுகுற. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுடா. என்னாச்சு?
என்னடா அது? சொல்லு என்ன அப்ப ஆச்சு? ஏய், சொல்லு என்ன டேய் அவ ஏன்டா அழுதுட்டு இருக்கா? சொல்லு